அநேகருக்கு திறமைகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு, சாமர்த்தியம் உண்டு, பலவிதமான மனிதனுடைய சப்போர்ட்டும் உண்டு. இவ்வளவு இருந்த வாழ்க்கையில வளர்ச்சி அடையாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கண்டிருக்கிறேன். அழகு இருக்கும், திறமை இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும், அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு, தூக்கி விடுறதுக்கு பல நபர்கள் இருப்பாங்க. எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில பாருங்க ஒரு வளர்ச்சி இருக்காது. ஏன்னா மைண்ட் சரி இருக்காது, மனசு சரி இருக்காது, புத்தி சரி இருக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்துறதுக்கு காசு இருந்தாலும், பணம் இருந்தாலும், உறவு இருந்தாலும், சப்போர்ட் பண்றதுக்கு நல்ல நட்புகள் இருந்தாலும், திறமை இருந்தாலும், நான் சொல்றேன், உங்கள் மனதுல ஒரு அற்புதமான மாற்றம் இல்லாமல் வாழ்வில் வளர்ச்சி காண முடியாது. அப்ப அந்த மாற்றம் எங்கே வருகிறது? ரோமரின் ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது உலக மாந்தர்களைப் போலவே தேவனுக்கு அந்நியராய் வாழாமல் உங்கள் மனதை புதிதாக்கி கொள்வதற்கு நீங்க தேவ உறவில் இருக்கும் பொழுது நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலக மாந்தர்கள் எப்படி இருக்காங்க? தேவனுடைய உறவில்லாமல், தேவனோடு ஐக்கியம் இல்லாமல். வேலை கிடைச்சிட்டா போதுங்க, பணம் கிடைச்சிட்டா போதுங்க, உடம்புல சுகம் கிடைச்சிட்டா போதுங்க, இதுல தான் அவங்க போக்கஸ் பண்றாங்க. அந்த வேஷம், அந்த மாந்தர்களை போல் நீங்கள் இல்லாமல் தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் அது என்னதான் இருக்கும் பகுத்தறியுங்க. அது என்னவா இருக்கும் கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்வார், நீ தான் எனக்கு வேணும்னு, உன் உறவு தான் எனக்கு வேணும்னு சொல்வார். அதுக்காக தான் மொத்தத்தையும் கொடுத்தாரு. இதை நீங்கள் உணர்ந்து அவருடைய இணைப்புக்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறதா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மனசு புதுசா மாறுது, மனசுல ஒரு நல்ல மாற்றம் வருது. கடைசியில வாழ்க்கையே மறுரூபமாகுது, வாழ்க்கை மேல் நோக்கி டிராவல் பண்ணுது, வாழ்க்கை அடுத்த கட்ட அபார ஆச்சரிய உயரங்களை அடைந்து விடுகிறது. அப்ப கிறிஸ்துவோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது எத்தனை புனிதமானது பாருங்கள். அப்படி வேர்கொண்டு வாழ்ற வாழ்க்கை எத்தனை அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்க. அவருடைய இணைப்புக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையை அலங்காரமா அற்புத ரகமாய் அது மாற்றுகிறது. அப்போ கொலோசியரின் ஆக்கியோன் சொல்வதை பாருங்கள். கொலோசியர் 2:6 இருந்து பாருங்க. நீங்கள் வேர்கொண்டவர்களாகி, நீங்கள் ஏதோ ஒன்று போடுறியப்பா, கொலோசியர்ப்பா, கொலோசியர் 2:6, நீங்கள் வேர்கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. அப்படின்னா வேர்கொண்டவர்களாக மட்டுமல்ல, வசனத்தை கவனிங்க, உறவுல இருக்கிறவங்களாக மட்டுமல்ல, அவர் மேல் கட்டப்படுகிறவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொண்டு கட்டப்படுகிறவர்களாகவும். சத்தமா சொல்லுங்க, அவர் மேல் கட்டப்படுகிறவர்களாகவும். அவர் மேல்னா வார்த்தையின் மேல், வசனத்தின் மேல், சத்தியத்தின் மேல். அப்ப வார்த்தை மேல கட்டப்படணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கட்டடம் கட்டணும்னா கல் இல்லாம கட்ட முடியுமா? கல்லை வச்சுதான் கட்ட போறோம். எப்படி கட்ட போறோம்? கல்லை வச்சுதானே கட்டிடத்தை கட்ட முடியும். வார்த்தை வச்சுதான் வாழ்க்கையை கட்ட முடியும். வார்த்தை தான் ஆண்டவர், ஆண்டவர் தான் வசனம். இந்த வார்த்தையை வச்சுதான் நீங்க வாழ்க்கையை கட்ட முடியும். அப்ப இந்த வார்த்தையை நீங்க எடுக்கலன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆம ரெடியா இருக்கு. எதுக்கு? அதனுடைய மேன்மையை சொல்றதுக்கு. இங்க போயிட்டு இந்த மசூதி இருக்கு பார்த்தீங்களா, உலகம் அந்த மசூதியில போயிட்டு மந்திரிச்சுக்குன்னு வந்துரு, என்ன ஆயிருமா? குழந்தைக்கு இருக்கிற தோஷம்லாம் போயிருமா? உலகமாந்தர்கள் இப்படி பண்ணு சரியாயிடும், அப்படி பண்ணு இப்படி சரியா, இப்படியே மனுஷனுடைய மைண்டெல்லாம் போய் 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 குழப்பம் அடைந்து வாழ்க்கையில வளர்ச்சியற்ற நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்னைக்காச்சும் யோசித்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவன் போய் வரிசையில் நிற்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நாம் இன்னைக்கு மனம் புதிதாக வேணும். என்னன்னா, உயர்ந்த தேவனே உத்தமரா எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவருக்குள்ள என் லைஃபை நான் கட்டிக்கிட்டே இருந்தேன்னா என் வாழ்க்கையில எதெல்லாம் கட்டப்பட வேண்டுமோ அதெல்லாம் நிறைவாய் அவர் கட்டி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். லைஃப் கட்டப்பட வேணும்னா மனசு புதுசா மாறணும் பாருங்க. மனசு புதுசா மாறிடாது. எப்ப பார்த்தாலும் நீங்க போனையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, சமூக வலைத்தளத்திலேயே நீங்க நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ஊர் கதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க, உலக கதையே பேசிட்டு இருக்கீங்க, பிறரை குறித்து தவறான தகவலே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, மற்றவங்க பத்தி புறம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வளர முடியாது அன்பானவர்களே.
அது உங்களை வெகு அதிகமாக பாதித்து சிதைத்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சமூக வலைதளங்களால் அல்ல, ஆமைகள் சொல்லும் செய்திகளால் அல்ல. ஆமனா வேற ஒண்ணும் இல்ல, உலக தகவல்கள் தான், வேற ஒண்ணும் கிடையாது. பக்கத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள். நான் சொல்கிறேன், உயர்ந்த ஸ்தானத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு ஒரு தேவ பிள்ளையால கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்க முடிந்தால், இன்னைக்கு சமூக வலைதளம் என்னும் ஒரு மிகப்பெரிய சத்துரு, மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள் தேவ பிள்ளைகளை சிக்க வைத்துக் கொண்டிருக்கு. அவங்களுக்கே தெரியல டைம் போறதே. ஸ்க்ரோல் பண்ணி போன்ல நோண்டி டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. சில பேர்லாம் சொல்றாங்க, பிள்ளைங்கிட்ட இருந்து போனை புடுங்க முடியலையா, கோவம் வருதியா? கொடுத்தது யார் தாயி? உன்ன போன ரெண்டு எல்லாம் கொடுத்துட்டு இப்ப வாங்க முடியல ஐயா. எதுக்காக கொடுத்தீங்களோ அதுக்காக மட்டும் கொடுத்துட்டு வாங்கணும் இல்ல. பாருங்க என்ன ஆகுது, இந்த பூமிக்குரியது உங்களுடைய சக்தியை லாஸ் ஆக்குது, எனர்ஜியை அழிக்கிறது, நம்பிக்கையை சீர்குலைக்கிறது, தைரியத்தை. இங்க பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் நல் நம்பிக்கையும் ஊட்டி ஊட்டி அனுப்புறோம். போகும்போதே எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அந்த டிவியை பாடு கண்ணாமப்பேட்டை முனியம்மா சொல்லி கேட்கலாம். கொஞ்சம் இங்க ஏத்துன எனர்ஜி எல்லாம் அப்படியே இறக்கு, அங்க வேற ஒண்ணு ஏறுது. அப்ப வேற ஒண்ணு ஏற ஏற என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டகச்சிவிங்கி பாக்குமா, எப்ப பார்த்தாலும் ஆமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, நல்ல கவனிங்க, இந்த ஒட்டகச்சிவிங்க என்ன பண்ணுமா, அப்படியே கீழே குனிஞ்சு கீழேயே மேஞ்சி இந்த ஆமை கூடயே டிராவல் பண்ணுமா. கொஞ்ச நாள் நல்லா இருக்குமா இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு. சொல்றாங்க, கீழே குனிஞ்சு இப்படியே டிராவல் பண்றதுனால ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து வலிக்குமா. பக்கத்துல பார்த்து சொல்லு, கொஞ்சம் வலி அதிகமாகும் உலக மாந்தர்களோடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஏன்னா படைத்ததினுடைய டிசைன் வடிவமைப்பு எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், நிமிர்ந்து பார்ப்பது, மேலோக்கி பார்ப்பது. ஏன்னா உலக மாந்தர்கள் உங்களை பிடிச்சி இழுத்துருவான் பாருங்க. ஏன்னா நீ நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒத்த பயலுக்கு ஆண்டவரை தவிர, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை தவிர, தேவனை தவிர நீ எழுதி வச்சுக்கோ, ஒத்த பயலும் உன் வளர்ச்சியை விரும்பாத பையதான். யாரையெல்லாம் சொல்றீங்க ஐயா? நீங்க யார வேணா போட்டுக்கோங்க ஐயா, யார வேணா அதுல சேர்த்துக்கோங்க. நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், என் தேவனை தவிர உன் வளர்ச்சியை இந்த உலகத்துல விரும்புற நபர் எவனும் கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏன் கூட டிராவல் பண்ணு, நீ வளர்ந்து கொண்டே இருப்பா. இந்த ஒட்டகச்சிவிங்கி அப்படியே தலையை கீழே குனிஞ்சு 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 பார்க்கறதுனால பிளட் சர்க்குலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது எப்போ பம்ப் பண்ணி மேல அனுப்புறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. கீழே போக முடியாம என்னாகுமா, இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு தலை சுற்றல், மயக்கம் ஏற்பட்டு டிராவல்ல தடுமாற துவங்குமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் துதிக்கவும் நீங்க குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆரம்பத்துல சுகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு போன் பண்ணுவீங்க, பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதெல்லாம் நடக்கிற கதைங்க. உங்களுக்கெல்லாம் அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக தான் தேவ வாக்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் மேல கட்டப்பட்டுட்டீங்கன்னா இந்த உலகத்துல சுனாமியே வந்தாலும் நான் அசைக்க முடியாது. எது வந்தாலும் உன்னை அசைத்து விட முடியாது. வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள்ளே நடந்து கொண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒட்டகச்சிவிங்கியோட தான் டிராவல் பண்ணணும். ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களோடு தான் டிராவல் பண்ணணும். உலக பிள்ளைகளோடு, உலக சிநேகங்களோடு ஐக்கியம் பாராட்டாதீர்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. அவ்விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சிநேகம் சம்பந்தம் கிடையாது. நேசிக்கலாம், உதவி செய்யலாம், அன்பு காட்டலாம், சக மனிதர்களை மதிக்கணும், தப்பே கிடையாது. ஆனா ஐக்கியம் என்று வந்தால் ஆவிக்குரிய நிலைதான். ஆவிக்குரிய நிலையில தான் ஐக்கியம் பாராட்டணும். கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே வேதத்தை கேட்கிறீங்களே, வசனத்தை கேட்கிறீங்களே, பிரசங்கத்தை கேட்கிறீங்களே, காலாகாலமா கேட்கிறீங்களே, பக்கத்துல பார்த்து கேளுங்க, எத்தனை வருஷமா கேட்கிறீங்க? பல வருஷமா கேட்கிறீங்களே. இதே ஒரு காலேஜுக்கு போயிருந்தா கூட PhD முடிச்சுட்டு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கலாம். போதிக்கப்பட்டபடியே
விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. அவன் வந்து ஏன் பட்டம் வாங்கிடுறானா, கேட்டதை அப்படியே பரீட்சை எழுதி தக்க வச்சு பிராக்டிஸ் பண்றான். நம்ம கேட்டதை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் பவுல் சொல்றாரு பாருங்க, போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. இங்க விசுவாசம் தான். அல்லேலூயா. ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் அல்லேலூயா எங்க போச்சுன்னு தெரியல விசுவாசம்லாம். ஆனா அந்த விசுவாசத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும், உறுதியாகணும்னா சர்ச்சில் ஆமென் ஸ்தோத்திரம் போட்டா மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் போட்டாதான் அந்த உறுதியில நீங்கள் பெருக முடியுமா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்துல உறுதிப்பட்ட நிலை மாத்திரமல்ல, உறுதிப்பட்டு அந்த உறுதியிலே பெருகுகிற ஒரு நிலை. அதுக்கு தாங்க ஸ்தோத்திரம் தேவை. வாயில ஸ்தோத்திரம் வருதா? எல்லாமே வரும், அது மட்டும் வராது. சர்ச்சில் மட்டும்தான் வரும். நிறைய ஸ்தோத்திரம் போடுங்க. 4 பேருக்காக ஸ்தோத்திரம் போடாதீங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஸ்தோத்திர ஆண்டவர். எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பவுமே கர்த்தரை துதிங்க. எப்பவுமே கர்த்தரை மயம்படுத்துங்க. எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிங்க. எப்பொழுதும் கர்த்தரை கனப்படுத்துங்க. எப்பொழுதும் கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. ஆச்சரியப்படுவீர்கள். அற்புதமான பாக்கியமான மகிமைகள் உங்கள் வாழ்வில் வெளிப்பட துவங்கும். அடுத்த வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. கிறிஸ்துவை பற்றி கொள்ளாத எந்த விஷயமே ஆனாலும் தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையாயிருங்கள். மனிதனை பிரியப்படுத்துவதற்காக சாங்கிய சம்பிரதாயத்திலோ, மனிதனை பிரியப்படுத்துவதற்காக மாமா சொன்னாருங்க, பெரியப்பா சொன்னாங்க, அத்தை சொன்னாங்க, ஆபத்துன்னு வந்தா அத்தெல்லாம் சொத்தையாயிரும். தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நெருக்கம்னு வந்தா தொத்தாலாம் எங்க போய் தொத்திக்கணும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம உணர்வடைய வேணும். உலக லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னை கரைப்படுத்துவதற்கு ஒரு சொந்தமே உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கு. மாயமான உலக ஞானம், உலக விஞ்ஞான ரீதியா இந்த பக்கமா வாசல வச்சிருக்கீங்க. எங்க வீட்டுல வந்து கேட்டாங்க, நாங்க வாசல இந்த பக்கம் வச்சிருக்கீங்க, ஈசானி முக்குல வைக்கணும், நாங்க அந்த முக்குல நீங்க போய் முக்குங்க, அந்த போய் நீ போய் முக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் ஈசானி முக்குல தான் வச்சு கட்டினார் வீட்டை. வந்தது பாருங்க 2015 புயல், முக்கெல்லாம் மூழ்கி போயிருச்சு. இப்ப முக்கு என்னாச்சு? முக்கின்னு இருக்கிறார் அவரு. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, எந்த ஒரு உலக மனிதனுடைய ஆலோசனைக்கு நயம் காட்டினாலும் இசைந்து போய்விடாதே. அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? கொள்ளையடிக்கிறார்களாம் உங்கள் மனதை கரைப்படுத்த. எச்சரிக்கையாயிருங்கள். அது தேவ சத்தம் அல்ல, தேவ வார்த்தை அல்ல, அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றியதை இல்லாமல் வேற அல்ல. நீங்களோ கிறிஸ்துவுக்குள் வளரக்கூடியவர்கள், மேலானவை நாடக்கூடியவர்கள், மேலானவையை தேடக்கூடியவர்கள், மேலானத மகத்துவமான இடத்துல வாழக்கூடியவர்கள் என்றபடியினாலே கிறிஸ்து இயேசு வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் தேவ சமூகத்தை தேடுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய செலவே இல்லைங்க. இருக்கிற ஒரு சோத்திரத்தை போட்டா போதும், பரலோகமே வீட்டுல இறங்கி வரோங்க. இருக்கிற வாயை திறந்து தேவனை கூப்பிட்டா போதுங்க, தேவ மகிமையை இறங்கி வரோங்க. வாயை திறந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாரு, ஓடாத சாத்தான் ஓடும், விலகாத தீமை விலகும், அகலாத அசுத்தங்கள் அகன்று போகும். ஏன்னா நீ உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு பிக்சர், பெரிய பிக்சர், குதிரை படம். அந்த குதிரை படம் பெரிய பிக்சர் இருக்கு. அந்த குதிரையை பார்த்து கிளம்பு, கிளம்பு, போமா, போவாது. ஆனா உண்மையான குதிரையை பார்த்து ஓடிரும், ஈஸியா நடந்துரும். பாருங்க, நான் சொல்றேன், உசுருள்ள தேவனை ஆராதிக்கிறமா, நீ சோத்திரம் பண்ணாலே போதும், உன் தோஷம் எல்லாம் நீங்கும். நீ துதிச்சாலே போதும், சாபம் எல்லாம் மாறும்.
நீ இயேசுவின் ரத்தத்தை வாயில் அறிக்கை செஞ்சாலே போதும். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் பிள்ளையின் பிள்ளைக்காக, பின் சந்ததிக்காக பேசுகிற ரத்தம் என்னைக்கும் உசுரோடு இருக்கு தாயி. அந்த ரத்தத்தை பேசுங்க, அந்த மகத்துவத்தை பேசுங்க. அந்த தேவனை நோக்கி பாருங்க. வானங்கள் திறக்கப்படும், தேவ மகிமை இறங்கி வரும். மிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ நிற்கிற ஸ்தலம் எந்த ஸ்தலமா இருந்தாலும், நீ வாழ்கிற வீடு எந்த வீடா இருந்தாலும், அது வானத்தின் வாசல். ஏன்னா உன்னோட தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம் அது. உன் கூட தேவன் இருக்கிற ஒரு ஸ்தலம் அது. இப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க முழு செய்தல் என்ன கேட்டீங்களோ இல்லையோ, ஒன்னை மட்டும் பிடிச்சிட்டு போங்க. நீங்க ஒட்டகச்சுவீங்க. உயர்ந்தவைகள், மேலானவைகள். உங்க ஆகாரம் எல்லாம் மேலதான் இருக்கு, உங்க வாழ்வாதாரம் எல்லாம் மேன்மையா தான் இருக்கு, உங்க ஜீவியெல்லாம் மேன்மையா தான் இருக்கு. கீழே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆமைகள் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமைகள் சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு நாள் ஒட்டகச்சுவிங்கிகள் நயம் உட்பட்டு மடிந்து போகாது. நீங்கள் கழுகை போல உயர பறக்க பிறந்தவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எங்கேயும் வைராக்கியத்தை காட்டுங்க, நான் ஒரு கிறிஸ்தவன். எங்கேயும் வைராக்கியமா சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் நீங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்ட கூட்டம் நீங்கள், ரட்சிக்கப்பட்ட கூட்டம் நீங்கள்.